ஆம்புலன்ஸ் இல்ல, ஆம்புலன்ஸ்னு சொல்லணும். ஆம்புலன்ஸ். வில்லி மாதிரியே நீங்களும் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்க குக்கு டிவி கிட்ஸ் ஆப்பை. एवरीडे कुछ नया सीखो। कुकू टीवी। தாத்தா, எனக்கு மேக்ஸ்ல 50 out of 50 கிடைச்சிருக்கு. ஆனா எனக்கு 32 தான் கிடைச்சது தாத்தா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீல். பரவாயில்ல, இருக்கட்டும் நாயரா. இல்ல, இது நல்ல மார்க் இல்ல. நானும் நீல் மாதிரி 50 out of 50 வாங்கணும். அப்பதானே நீங்களும் என்ன பாராட்டுவீங்க. ஆனாலும் நான் உன்னையும் பாராட்டுவேன். இல்ல இல்ல இல்ல, ஆனா நான் இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும். நைரா, நீ உன்னுடைய பிரதர் கூட போட்டி போட்டு அவன மாதிரி நீயும் வரணும்னு நினைக்கிறது நியாயமா? ஓகே, இதோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான ஒரு கதையை சொல்றேன். இது கதைக்கான நேரம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி யானையும் ஒட்டகச்சிவிங்கியும் ஒரே காட்டுல வாழ்ந்து வந்தாங்க. அவங்க 2 பேருமே பெரிய மிருகங்கள். ஆனா அவங்க 2 பேரும் நண்பர்கள் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம். ஓ, அந்த யானை ஒரு அதிர்ஷ்டமான விலங்கு. ஏன்னா அதுகிட்ட பெரிய தும்பிக்கை இருக்கு. பாருங்க, அதை வச்சு அதால என்னெல்லாம் பண்ண முடியுது. ஆனா என்ன பாருங்க, அது போல என்னால எதுவும் செய்ய முடியாது. நான் வெறும் உயரம் மட்டும்தான். எந்த பிரயோஜனமும் இல்ல, எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னால எதுவும் பண்ண முடியாது. ஓ ஓ, ஆமா, என்னது இது? இத பார்த்தா ஜனங்க இதுல இருந்து தண்ணி எடுக்கிற பைப் மாதிரி இருக்கு. ஆனா இது எப்படி இந்த காட்டுக்கு வந்துச்சு? ஆனா ஹே, இது எனக்கு சூப்பரான ஐடியாவை கொடுக்குது. இப்போ என்கிட்டயும் தும்பிக்கை இருக்கு. அது என்ன பண்ண முயற்சி பண்ணுது? இது பார்க்க வேடிக்கையா இருக்கு. நான் இப்பவே மேல பறந்து போய் இத பாக்குறதுக்கு எல்லா மிருகங்களையும் வர சொல்றேன். எவ்வளவு வேணாலும் சிரிச்சுக்கோங்க. ஆனா இப்ப எனக்கும் தும்பிக்கை இருக்கு. இங்க இந்த மரக்கிளை இருக்கே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதை என் தும்பிக்கையால சுலபமா தூக்கிடுவேன். இருக்கட்டும் விட, நான் இன்னும் இத பத்தி கொஞ்சம் கத்துக்கணும். இப்ப நீ என்ன செய்ய முயற்சி பண்ற? பாரு, உன்ன மாதிரி என்கிட்டயும் தும்பிக்கை இருக்கு பாரு. உனக்கும் என்ன மாதிரி தும்பிக்கை இருக்குன்னு சொல்லு. எனக்கும் உன்ன மாதிரி நீண்ட கழுத்து இருந்தா அந்த மரத்துல இருக்கிற கொழுந்து இலைய பறிப்பேன். என்ன, என்னோட இந்த நீண்ட கழுத்து உனக்கு பிடிச்சிருக்கா? நிச்சயமா. நான் உன்ன மாதிரி ஆகணும்னு நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு நேரமா நீ என்ன மாதிரி இருக்கணும்னு நினைச்சிருக்க. அதுக்கப்புறம் யானையும் ஒட்டகச்சிவிங்கியும் நல்ல நண்பர்களாகி ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுல இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட நாயரா? மேக்ஸ்ல என்னை விட நீல் பெட்டரா இருக்கிறது நல்ல விஷயம். ஆனா அவனை விட நான் வேகமா ஓடுவேன். நாங்க 2 பேருமே தனித்தனி விஷயத்துல ஸ்பெஷலானவங்க.